கிறிஸ்தவங்களும் பேரு கிறிஸ்தவங்கள் எல்லா கிறிஸ்தவங்களும் இந்த நாளை இயேசுவின் பாடு மரணங்களை ரொம்ப தியாகத்தோடு தியானித்து கொண்டிருக்கிறதான இந்த நாளில் நமக்கும் இந்த இயேசுவின் பாடுகளை தியானிக்கும்படியாய் இயேசு செய்த கஷ்டங்கள் நமக்கு ஆய்ப்பட்ட பாடுகளை தியானிக்கும்படியாய் கத்தர் செய்த இந்த நன்மைகளுக்காய் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கோட்டு வரும் நாங்கள் இங்கோட்டு வந்துட்டு இருக்கும்போதும் கூட கிறிஸ்தவங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு பவனியாய் அந்த கொல்கத்தா மலை യേശു அந்த കപാലസ്ഥലം ഗൊൽഗൊത്തായിൽ യേശു പാടുകളെ സിലുവയെ ചുമന്നുകൊണ്ട് அந்த பாடுகளை பட்டதுപോലെ அவங்களும் യേശു சொன்னதான அந்த 7 வார்த்தைகளை യേശു சிலுவையில் தொங்கி 6 மணி நேரம் യേശു சிலுவையில் தொங்கி 7 வார்த்தைகளை യേശു பேசினதான அந்த வார்த்தைகளை ரொம்ப தியாகத்தோடு യേശു பேசினதான வார்த்தைகள் அதில் 7 வார்த்தைகளும் பயங்கரமான ஆவிக்குரிய சத்தியங்களை மர்மங்கள் அதில் முழுவதும் சுவிசேஷத்தோட எல்லாம் அந்த 7 வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எல்லாரும் தியாகத்தோடு தியானிச்சு கொண்டு போகிற நாളുகளில் அவங்களும் ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லாட்டியும் இயேசுப்பட்ட பாடுகளை நம்மளே கூட தியாகமாய் அவங்க நினைவு கூறுகிறதாக உலகம் எங்கே பார்த்தாலும் எந்த ராத்திரியிலும் சாயங்காலம் எல்லாம் எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சுகளிலும் அரசி சர்ச்சுகள் எல்லாம் ரொம்ப ஆண்டவரை பற்றி தியாகத்தோடு வேதனையோடு அந்த லெங்கு நாளுகள் துக்கம் ஒன்று அவங்க துக்கமாகவே இயேசுவே கொண்டாடி நாளை இனி ஞாயிற்றுக்கிழமை முடிகிற வரை அப்படி இருக்கிறது. ஆனால் நம்மளும் ஆண்டவரே நமக்காக அந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த 7 வார்த்தைகள்னு அதை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை 2வது வார்த்தை அது லூக்கா 27:42-43 യേശുവെ നോക്കി ആണ്ടവരെ നീർ ഉമ്മുടെ രാജ്യത്തിൽ വരുമ്പോൾ അടിയനെ നിனைத்தருளும் என்றார். യേശു അവനെ നോക്കി இன்றைக்கு நீ என்னோடு கூடனே பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது இயேசு எப்படி எந்த சூழ்நிலை இதை சொல்கிறாருன்னா இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது ஆண்டவர் சித்தமாக ஒப்பு கொடுத்தா இயேசுவே சிலுவையில் அறையும்படி எருசலேம் வீதிகள்னு இயேசுவை அழைத்து கொண்டு வராங்க. கோல்கத்தா சிலுவை சுமந்தவராகி பாடுபட்டவராகி அடிக்கப்பட்ட வாரினால் அடிபட்ட ரத்தம் சிந்தப்பட்டவராகி போர் சேவகர் அவரை அடித்தாங்க. யூதரோட ராஜாவேன்னு சொல்லி முள்முடி சுட்டி பரிகாசம் பண்ணி கோலினால் அவரை அடித்து கொண்டு பரிகாசம் பண்ணப்பட்டுக்கொண்டு அந்த எருசலேம் வீதிகள்னு இயேசுவே கபாலஸ்தலம் வந்து கொல்கத்தாவுக்கு வந்துட்டே இருக்கிற நேரம் அதே இடத்துல நான் இந்த 2 கள்ளர்கள்னா இதிலும் இயேசு அவனே நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனே நினைத்தருளும் என்றார். இயேசு அவனே நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இதில் என்ன இதோட அர்த்தம்னு சொன்னால் கள்ளர்கள்னு சொன்னால் ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாய் அந்த கள்ளனும் அதே இடத்துலனா இயேசுவை அழைத்து கொண்டு வந்த அதே இடத்துலனா இந்த கள்ளர்களையும் அந்த கள்ளர்கள்லாம் திருடர்கள்னும் அந்த குற்றவாளிகள் என்னும் ஓரோ அதிகாரத்தில் மத்தாய் 29:38-44 வரை சொன்னால் ஒரு கள்ளர்கள் എന്ന് சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லூக்கா தான் இதை விரிவாக மத்தாய் மர்க்குவில் எல்லாம் 2 வார்த்தைகள் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆனால் லூக்கா தான் இதை விரிவாக அதை எப்படின்னா லூக்கான்னா ஒரு வைத்தியனாயிருந்து கிரேக்கர்களுக்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை எல்லா காரியத்தையும் ரொம்ப விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா தான் இதை பற்றி அது என்ன நடந்தது அதுக்கு அந்த கள்ளனுக்கு எப்படி என்ன செய்தது அவனுக்கு அந்த பரதீசம் எப்படி கிடச்சது அதையெல்லாம் கரெக்டாக எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா தான். அப்படி இந்த கள்ளனும் அதே எருசலேம்னா இந்த கள்ளனை அழைத்து கொண்டு வந்ததை இயேசுவோடு கூட அது ஏன் இயேசுவோடு கூட இந்த கள்ளனை அழைத்து கொண்டு வரணும் கள்ளனை சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் அந்த கால ஏசாயா 53:12 சொல்லப்பட்டிருக்கவங்கள அக்கிரமங்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் சொன்னப்பட்ட அந்த வார்த்தை அந்த மார்க்கில் எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பிறகு முன்னே 700 வருஷங்களுக்கு முன்பே எழுதப்பட்டிருக்கிறான். அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும்படியாக இந்த 2 கள்ளர்கள் மத்திய இயேசுவே சிலுவையில் அறைந்தார்கள். அந்த கள்ளர்கள் என்ன செய்தாங்க எப்படி அந்த கள்ளன் ரட்சிக்கப்பட்டது இது இந்த 2வது வார்த்தை மீனிங்க ரட்சிப்பு எப்படி அந்த கள்ளன் ரட்சிப்படைஞ்சார்னு உள்ளது தான். அந்த கள்ளன் அப்படியே கொண்டு வரும்போது இயேசுவே அவன் ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக தீவிரவாத செயல்களோ ரோமர்கள் இந்த யூதர்களை அடிமைகளாக்கி வச்சிருந்தார்கள்னு சொல்லப்படுகிறது. அதனாலும் அவங்களுக்கு யூதர்கள்ட்ட ரொம்ப விரோதங்கள் கோபங்கள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் அந்த
ரோம அரசாங்கத்தை விட அவங்க தீவிரவாத செயல் ஆயுதம் தரித்து கொண்ட தீவிரவாத செயல்கள் செய்திருக்கலாம். வழிப்புரை கொள்ளைகள், கொலைபாதகமோ குற்றம், அதோ அவங்க அரசாங்கத்திலிருந்து திருடியதா பல காரியங்களை சொல்லப்படுகிறது. எப்படி அவங்க ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்ட குற்றவாளிகள் என்றதை உறுதியாக இருக்கிறது. அவங்களுக்கு எப்படியும் சிலுவை மரணம், அந்த கொடூரமான மரணம் தான் ரோமர்கள் கொடுக்கப்படுறது. அந்த தண்டனை குற்றம் செய்து வந்து நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை தான் அந்த சிலுவை மரணம். அப்படியே இவங்களை குற்றவாளிகள் வந்து தீர்க்கப்பட்டார். அங்கே விசாரித்து அந்த சட்டப்படி அவங்க ரோமா அரசாங்க சட்டத்தின்படி அவங்களுக்கு அந்த தண்டனை உறுதியாக்கப்பட்டது. அதனால் அவங்களையும் சேர்த்து இங்கே அழைத்து கொண்டு வராங்க. அப்போ வந்துட்டே இருக்கும்போது இயேசுவை அந்த சிலுவையை சுமக்காக்கி இயேசு பாடுபட்டு அடிக்கப்பட்ட துப்பப்பட்ட அங்கே சிலுவை அடிவாரத்தில் இயேசு சிலுவையை மரணத்தில் இயேசு கடைசியாக என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்கிறாங்கன்னு அதுக்கு திரளான ஜனங்கள் கூடி நின்னாங்க. அவரை சிலுவையில் அரைஞ்சா மூப்பர்கள், தேசாதிபதிகள், ஜனங்கள், சதீசர், அப்படியே நிறைய பிலாத்து அவங்களோடு கூட உள்ள போர் சேவகர் எல்லாரும் பார்த்துட்டே நின்று அவரை பரிகாசம் பண்ணி கொண்டே இருந்தார். இயேசு கடைசியாக இவன் 3 நாளில் உயர்த்தெழுந்துவார் என்னெல்லாம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவர் வச்சு இயேசுவை பரிகாசம் பண்ணி யூதரோட ராஜா வந்து சொன்னாங்களே, யூதரோட ராஜாவே சிலுவையில் இறங்கி வா எல்லாம் சொல்லி பல பரிகாசங்கள் சாப வார்த்தைகள் எல்லாம் இயேசுவை பேசிகிட்டே போகிறது இந்த கள்ளர்களும் பார்த்து கொண்டே இருந்தாங்க. அப்படியே இயேசுவை கொண்டு வந்து இயேசுவையும் சிலுவையில் அரைஞ்சாங்க. 2 கள்ளர்களையும் வலது பக்கம் இடது பக்கமாய் 2 கள்ளர்களையும் சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போ தான் இந்த அதில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். அப்போ அந்த ஒரு கள்ளன் இயேசுவை பார்த்து முதல்ல அந்த எல்லாரும் பேசுகிறத எல்லாம் பார்த்து இந்த கள்ளர்களும் இயேசுவை நின்றுத்தார்கள்னு மார்க்கு 29:38 முதல் 41 வரை எழுதியிருக்கேன். மத்தேயுவிலும் 27 அதிகாரம் 28-32 வரை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நின்றுச்சிட்டே இருந்தாங்க இயேசு. அப்போ அவங்களுக்கு அரசாங்கத்தின்படி இந்த திட்ட அக்னிக்குள்ளானதை அந்த நியாய தீர்ப்பு கட்டாயம் அவங்களுக்கு மாற்ற முடியாது. அவங்களுக்கு அதனால அவங்க கோபத்தினால அவங்க சொல்லியதை எல்லாம் பார்த்தும் இந்த இயேசுவை பார்த்தும் அவங்களும் இயேசுவை நிந்திச்சு நகர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். நீ அந்த தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையில் இறங்கி வா, என்னையும் ரட்சிச்சு எங்களையும் ரட்சிச்சுக்கொள், உன்னையும் ரட்சிச்சுக்கொள், நீ தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்ன நீ சொல்லி இருக்கிறது இல்லையா வேதவாக்கியத்தில்னு சொல்லி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற என்று சொல்லி அவங்களும் நிந்திச்சுட்டே இருந்தாங்க. பிறகு அப்படி நின்றுச்சிட்றிய கள்ளர்கள் எப்படி இயேசுவே இப்படி நீதிமான்னு அறிஞ்சது என்ன? அவங்கள் ஒருவேளை அந்த கள்ளன் இந்த பூமியில் இந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாக ஒருவேளை இயேசு ஊழியம் செய்திருக்கிற காலகட்டத்தில் ஒருவேளை இயேசுவின் அற்புதங்களையோ இயேசு செய்ததான அடையாளங்களையோ இயேசு நோயஸ்தர்களை குணமாக்குறதோ ஏதாச்சும் காரியங்கள் இவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசுவை பற்றி அறிஞ்சிருக்கலாம். இயேசு தேவனுடைய குமாரன்னு ஒருவேளை அறிஞ்சிருக்க சான்ஸ் உண்டு. அதுக்கு பிறகாக இருக்கும் அவன் இந்த கொலைகள் வெறிகள் இந்த குற்றம் செயல்கள் செய்ததுனால அவங்கள அக்கினிக்குள்ளாக தீர்த்து நியாய தீர்ப்பு அவங்கள சிலுவை மரணம் உறுதியாக்கப்பட்டது. அப்போ அப்படி இருக்கிற இந்த கள்ளன் கடைசியில் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போதே அடியனே நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதில் கரெக்டாக எழுதியிருந்த 39ஆம் வசனம் முதல், அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சிச்சுக்கொள்ளுன்னே அவரை இகழ்ந்தார்கள். 40ஆம் வசனம், மற்றவர்கள் அவனை நோக்கி, நீ இந்த அக்கினிக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படவில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்னையும் நடப்பிக்கவில்லை എന്ന് அவனை கடிந்து கொண்ட. அப்போ இந்த கள்ளன்கள் அப்போ ஏன் இப்படி அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல், ஆண்டவரை பற்றி ஒரு பயம் வந்தது. மற்ற ஒரு வலது பக்கத்தில் கிடக்கிற கள்ளன் இடது பக்கத்தில் கிடக்கிற கள்ளனை பார்த்து அவனை கடிஞ்சு கொள்ளுகிறார்கள். நம்ம 2 பேரும் ஒரே ஆக்கினை அடைகிறோம், இவங்க 2 பேரும் கூட்டுக்காராக இருந்திருக்கலாம், ஒரே இதில் ஒரே குற்றம் செய்து ஒரே தண்டனைன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கொள்ளையடிச்சிருக்கலாம். கொலைபாதகமோ தீவிரவாத செயலோ என்னன்னு கரெக்டாக தெரியாது, எல்லாம் செய்தது இல்லை அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையாக ஒரு மனமாக தான் எல்லாம் செய்து ஒரே இதில் ஒரே நியாய தீர்ப்பில் 2 பேரும் சிலுவையில் அரங்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒருத்தன் மட்டும் எப்படி ஆண்டவர் ரட்சகர் என்ன ஆண்டவர் நீதிமான் என்ன எப்படி காரணம் என்னன்னு கேட்டால், இந்த இயேசுக்கு சொன்னதான முதல் வார்த்தையாக இருக்கலாம். இல்லாட்டி ஒரு வேளை அவங்க முன்னால் இருக்கிற காலகட்டத்தில் இதுபோல் இயேசுவை பற்றி அறிஞ்சிருக்கலாம். இயேசு
பிதாவே இயேசுவை தூஷிக்கிறவங்க எல்லாரும் நிந்தித்தார்கள். போர் சேவகர் நிந்தித்தார்கள், மத தலைவர்கள், கூடி வந்த ஜனங்கள், போகிற வர ஜனங்கள், சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் சிலுவை அடிவாரத்தை வந்து இயேசுவோடு கூட இயேசுவை விசுவாசிச்சா மரியா, இயேசுவின் தாயார் மரியா, கருத்தி மரியா, இப்படி நிறைய இயேசுவை விசுவாசித்த ஒரு கூட்டம் இருந்தாங்க. விசுவாசிக்கு இயேசுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தா இந்த தண்டனைக்கு உட்படுத்தின எல்லா தலைவர்களும் அதிகாரிகளும் நின்று கொண்டிருக்கிற இடத்துல இயேசு இந்த அழைத்து கொண்டு வரும்போது ஒரு கொலை செய்ய அறுக்க கொண்டு வர ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசு நாவே வாயா திறவாமல் இருந்தார். இயேசு ஒன்றுமே சொல்லுதில்லை. எல்லாருக்காக இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் மன்னியும் மன்னியும்னு ഓരോരുത്തർക്കാ ഓരോ தண்டனை அவரை நிந்திச்சிட்டு இருக்கும் போலும் சுற்றி வந்தவங்க, அதில் வழிபோக்கர்கள், யாரெல்லாம் அங்கே கூட்டங்கள் ஒராளை சொல்லியதே பார்த்தா எந்த காரியம் உலகத்திலும் அப்படிதான். எல்லாரும் அது உண்மையோ பொய்யோ வந்து நிதானிக்கிறதுல எல்லாரும் இயேசுவை அப்படியே நிந்தித்தார்கள். அப்போ அதுக்கெல்லாம் இயேசு வாதரவாமல் இந்த ரத்தம் சிந்தப்பட்டவராய் இந்த கொடூர வேதனை மத்தியத்திலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவங்களுக்காக மன்னி, இந்த குற்றம் செய்தவங்களே மன்னியும், இந்த குற்றம் செய்தவங்களே மன்னியும், எல்லாருக்காகவும் இயேசு மன்னிப்பு கொடுத்துட்டு பேசிட்டு வாய் தரவாமல் இருக்கிறத இந்த கள்ளன் பார்த்துட்டே இருந்திருக்கலாம். வேலை அதெல்லாம் அவனுக்கும் ஒரு வேளை மனம் வருந்தி இவர் உண்மையிலே ரேஷகர் தான், இயேசு கிறிஸ்து தான், தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து இவன் தான், இவனுக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உണ്ടെന്ന് அவன் நம்பினான். நம்ம இந்த காலத்தில் எவ்வளோ நாளுகள் வசனம் கேட்டாலும் நம்ம ரட்சிப்பை பற்றி அந்த உணர்வு இல்லாதவங்களாக இருக்கிறோம். அந்த கூடி நின்றவங்களுக்கு யாருக்கும் இயேசுவை எவ்வளோ பேர் அந்த பிலாத்து கூட இயேசுவை விடுவிக்கிறதுக்கு நிறைய தடவை, ஒரு தடவைല്ല 2 தடவைല്ല இவனில் ஒரு குற்றம் காணேன்னு சொல்லி 2-3 தடவை சொன்ன பிறகும் அந்த இருக்கிறவங்க எல்லாம் கூட இருந்த எல்லாரும் மக்களெல்லாம் சேர்ந்து இவனே சிலுவையில் அറായി ബർബാസ് அந்த குற்றவாளி, அவனு ஒரு தண்டனைக்குட்பட்ட குற்றவாளி, ஒருத்தனை ஒரு நீதிமான சிலுவையில் அறையுമ്പോൾ ஒரு குற்றவாளியை விடுதலையாக்குறதான ஒரு சட்டம் அந்த காலத்தில் இருந்தேன். அப்படி இயேசுவே சிலுவையில் இந்த பர்பாஸை கீழே இறக்கி விடுவோன்னு இவங்க எல்லாம் ஆர்ப்பரித்து மிகுந்த சத்தமாக ஆர்ப்பரித்து சொன்னார்கள். அப்படியெல்லாம் நடந்த இந்த நேரத்தில் இந்த கள்ளன் இந்த கொள்ளையெல்லாம் செய்து நம்ம இனி கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறோம், இனி கொஞ்ச நேரம் தான் இருக்கிறத, இந்த நேரத்துக்குள்ளே நம்ம இனி இறங்கி வந்தால் சரீரத்தின்படி இன்னும் கேட்டிருக்கலாம். இயேசு தேவகுமாரன் நம்பினாங்க. இப்போ என்ன சிலுவையில் இறக்கி விடும், இந்த ரோமா எங்களை தண்டிச்ச ரோம அதிகாரிகளுக்கு தண்டனையை கொடுக்கும், ஏதாச்சும் கேட்கலாம். நான் என் குடும்பம் பிள்ளைகள் இருக்கு, எனக்கு குடும்பமாய் போய் எனக்கு ஜீவிக்க எனக்கு அதிகாரம் தான் எதுவும் கேட்கலாம். ஆனால் அவன் அந்த குற்றவாளி அதை ஒன்றும் கேட்காம இயேசுவே நோக்கி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருள் வந்தார். அப்போ ஆண்டவருடைய ஒரு ராஜ்யம் இருக்கிறன்னு அவன் நம்பினாங்க. அவன் கர்த்தருக்கு பயப்படும் மற்ற குற்றவாளியை அவன் தண்டிக்கிறார். அந்த சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் என்னையும் ரட்சிச்சு கொள்ளனா இடது பக்கத்தில் கிடக்கிற கள்ளன் அவனை நிந்திச்சு கொண்டிருக்கிறாள். மற்றவனோ அவனை நோக்கி, நீ இந்த அக்னிக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? அப்போ அந்த குற்றவாளி மற்றவன் பயமில்லாமல் இயேசுவே சிலுவையில் இறங்க என்னையும் ரட்சி உங்களையும் ரட்சிச்சு கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு இருக்கோம். மற்ற குற்றவாளி அவன் தேவனுக்கு பயம் வந்தது. தேவனுக்கு பயம் வந்த உடனே இவன் மற்றவனை பார்த்து, நீ இந்த அக்கினிக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லா என்று சொன்னார்கள். அப்போ அவனுக்கு ஒரு பயம் எப்படி வந்து தேவனை பற்றி ஒரு பயம் வந்ததன் மூலமாக தான் அவன் இப்படி மற்றவனை கண்டிக்கிறாங்க. நம்ம ஒரே அக்கினிக்கு உட்படுத்தவிட்டும் நீ இனியும் கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறது என்ன சொல்லி அந்த கள்ளனை அவன் தண்டித்து கேட்டுட்டு அவன் அதிலிருந்து இயேசுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, ஒரு பரதீஸ் உண்டு, அந்த ராஜ்யத்தில் கர்த்தர் திரும்பவுமாய் எழுந்தருளி வருவார். அவன் எப்படி அந்த பயம் வந்தது, தீன்மையை விட்டு விலகுகிறதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்னு நீதிமொழிகள் எழுதியிருக்கிறது. அவன் ஒருவேளை தீன்மையை விட்டு அதெல்லாம் மனம் திரும்பி மனம் மாறினவனாய் காணப்படுகிறார். தேவனுக்கு பயப்படுறா. தேவன் ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தன், இவன் ஒரு குற்றமற்றவன், இவன் ஒரு குற்றமும் செய்யவே இல்லை எന്നുള്ളത് அந்த கள்ளனுக்கு உணர்ந்தார். அப்போ இந்த நீதிமான ஒரு குற்றமும் செய்யவே இல்லையே, அப்போ நம்மளும் இந்த ஒரே தண்டனை உட்பட்டிருக்கிறோம், நீ ஏன் தேவனுக்கு பயப்படல என்று சொல்லி மற்றவனை தண்டிக்கப்பட்டுட்டு அவன் அந்த சிலுவையை மற்ற கள்ளனை பார்த்து அவன் கடிஞ்சு கொண்டு தேவன் பரிசுத்தவான் நீதிமான் என்று அவன் அறிக்கையிடுகிறான். இவன் ஒரு குற்றமும் செய்ய அந்த யூதாசூட குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி
ஒருத்தனும் பாவம் செய்தே என்று சொல்லி கடைசி அந்த திருநதை எல்லாம் தேவாலயத்தில் எறிஞ்சு கொண்டே மனம் திரும்புகிறான். அதில் செக்கையோ ஒரே நிமிஷம் அவன் அந்த காட்டத்தி மரத்தில் இயேசுவே ரஷிப்புக்காக ஏறிല്ല, சும்மா இயேசுவே வந்த வழியில் போகிறோம், இயேசு ஆരെന്ന് അറിയില്ല, எப்படிப்பட்டவனோ வந்து பார்க்க வகை தேடி உட்காந்துருந்தான். அவனே கூட இயேசு அந்த நாள் இந்த வீட்டுக்கு ரஷிப்பு வந்து ஒரே வார்த்தை தான், ஒரே மினிட்டு தான், அவனுக்கு ஒரு அரை நாள் தான் இயேசுவோடு அவன் கூட இருந்துடும். அதுக்கு முன்னே அவன் ஒரு பெரிய மனம் திரும்புதலை, ஒரு ரஷிப்பை ஆண்டவர் உண்மையாகவே அவன் மனம் திருந்தினார். ஒரு കുറ്റം ചെയ്യാത്ത നീതിമാനെ പരിശുദ്ധവാൻ നമുക്കാകെ ഒരു രാജ്യം ആയത്തം പണ്ണപ്പെട്ടിരിക്കുക. അതിൽ നമ്മളെ ആയത്തമാക്കുവാറെന്നുള്ള ഒരു നമ്പിക്കയോടെ അവൻ യേശുവെ മനം തിരുമ്പിനാർ, യേശുവെ അറിയിക്കയിട്ടാർ. യേശു ഒരു ആണ്ട എന്തൊക്കെ നിന്ദനയുടെ ഇടയിൽ ഇതുവരെയും രണ്ടുപേരും നിന്ദിച്ചിട്ടായിരുന്നാങ്ക അപ്പോൾ திடீர்னு அந்த குற்றவாளி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரே கூப்பிடுறாங்க. ஆண்டவரேன்னு சொன்னால் ஆள்கை செய்பவரே, രാജാവേ എന്നുള്ള ഒരു വാർത്ത യേശുക്ക് அந்த കാതിൽ இந்த ആയിരക്കണക്കാണ് പല ആയിരക്കണക്കാണ് ജനങ്ങൾ നിന്ദിച്ച് പരിഹാസം പണി തുപ്പപ്പെട്ട് രക്തം ചിന്തന വേദനയിൽ വായി തുറക്കാമലിരുന്ന இந்த நேரத்தில் യേശുக்கு இந்த வார்த்தை கேட்டுறனே ரொம்ப காதுகளுக்கு இனிமையாயிருந்தது. ஆண்டவரே என்னை கூப்பிடுறாங்களே, ஆள்கை செய்கிறவரே இயேசு அப்படியே மனம் இறங்கி அவன் இயேசுவை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தின்படி தான் இயேசு இங்கே சொல்லுறத, நீ இன்னும் என்னுடனே கூட பரதீசில் இருப்பா എന്ന്. அந்த பரதீஸ் എന്നാൽ എന്നാന്ന് சொன்னால் நம்ம மரிச்சு கர்த்தருக்குள்ளே மரிச்ச பரிசுத்தவான்கள் எல்லாம் இளைப்பாடுற ஒரு இடமாக்க இந்த பரதீஸ் എന്ന് சொன்னால், பரதீஸ் എന്നാൽ அதுக்கு பலஸ்தீன மொழியில் அரணான தோட்டம், பாதுகாக்கப்பட்ட தோட்டம், ஏதேன் தோட்டம், பல இதில் ஒரு பாதுகாப்பாக்கப்பட்டு ஒரு அரணான ஒரு கோட்டை എന്നெல்லாம் சொல்லப்படுறது. அந்த மரிச்சு கர்த்தருக்குள்ளே மரிச்ச பரிசுத்தவான்கள் நமக்கு முன் மரிச்சவர்களும் எல்லா பரிசுத்தவான்களும் போய் இளைப்பாடுறத இடம்தான் பரதீஸ் என்ன பண்ணுறது. அந்த பரதீஸில் என்னோடு கூட நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பார்னு. அப்போ இயேசு அந்த மரணம் அடைந்து இந்த சிலுவையில் அரைஞ்சு மரணம் அடைஞ்சு அடக்கப்பட்டு 3 நாள் கல்லறையில் சரீரம் அடக்கப்பட்ட கல்லறையில் எடுத்தேன். அதுக்கு பிறகு 3 நாள் இயேசுவும் அந்த பரதீசில் தான் போய் இருக்கலாம். போய் அப்போ இன்னும் நீ என்னோட உடனே கூட பரதீசில் இருப்பான்னு சொன்னதுனால அந்த கல்லனும் அதே பரதீசில் தான் போயிருப்பார். அந்த கல்லனும் மரித்தாங்க, இயேசு கிறிஸ்துவும் மரித்து அடக்கப்பட்டாங்க. அப்போ இயேசு மரித்து கல்லறையில் அடக்கப்பட்டு உயர்த்தெழுந்த அந்த 3 நாளும் இயேசு பரதீசில் இருந்திருக்கலாம். அப்போ தான் இந்த கல்லனும் இயேசுவோடு இருந்திருக்கலாம். பிறகு இயேசுவின் சீசனாக இயேசு பிறகு கல்லறை மரித்து உயர்த்து பிதாவின் பலவத வருஷத்து பிதாவினோடு கூட அங்கே எடுக்கப்பட்டார். இந்த கல்லன் இப்போதும் அந்த பரதீசில் இயேசுவின் சீசனாக இருக்கலாம்னு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அப்படி ஒரு பரதீஸ் உண்டுன்னு அவன் உண்மையாகவே அவன் நம்பினதினால் ஒரு கோல்டன் சான்ஸ் அவனுக்கு திடீர்னு யாருக்கும் கிடைக்காது. இந்த கண்ட சுற்றி இருந்த ஜனங்களோ பெரிய பெரிய அதிகாரிகளோ ரோம் படையாளிகள் இயேசுவோடு கூட இருந்த எல்லாம் கண்ட தண்டனை இருக்கு. ആരും കേൾക്കാത്ത ഒരു പെറ്റുകൊള്ളാത്ത ഒരു ആശീർവാദത്തെ இந்த கள்ளன் கடைசி நேரம் வலது வருஷத்தில் இருக்கிற அந்த கள்ளனுக்கு ஆண்டவர் கொடுத்து அவன் பரதீசில் இயேசு சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14:1 நான் உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், அந்த ஆயத்தப்படுத்தின பிறகு மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன்னு அந்த வசனம் எல்லாம் நிறைய இடத்துல இயேசு நம்முடைய ராஜ்யத்தை பற்றியும் ராஜ்யம் வருவதாக நம்முடைய ராஜ்யம் உண்டு എന്ന് அநேக இடத்துல சொல்லியிருக்கு. அதெல்லாம் அவனுக்கு அந்த கொஞ்சம் நிமிஷத்துக்குள்ளே ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஞானம் கர்த்தருக்கு பயப்பட்டதன் மூலமாய் ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறதில்ல. அந்த பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார், அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார்னு நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிற போல யாரெல்லாம் பாவத்தை அந்த தனக்கு பாவத்தை ஒரு மினிட்டு ஒரே நிமிஷம்தான் இவ்வளோ நேரம் இனி இருக்கிற நேரத்துக்குள்ளே அவன் தனக்கு கிடைச்ச அந்த தண்டனையை விட்டு ஆண்டவரோடு கூட அந்த பரமராஜ்யத்தில் இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தது. அதே போல தான் நமக்கும் இந்த கிடைச்சிருக்கிறதான சமயம் இந்த சந்தர்ப்பங்களை நம்ம ஆண்டவருக்காக அநேகரோட ரட்சிப்புக்காக இந்த பரதீசுட பாக்கியத்தை அவனுக்கு கிடைச்சது போல நமக்கு இந்த ஒரு பரதீசுட அழகான பாக்கியத்தை கர்த்தர் அவன்கிட்ட சொன்னது போல அந்த வாத வாக்கியம் நிறைவேறும்படி இதெல்லாம் ஆயிட்டு அப்படி இயேசு நமக்காய் சிலுவையில் அறைஞ்சு பாடுபட்டு மரணமானதெல்லாம் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காய் நம்மளுடைய ஒரு அக்கிரமங்களுக்காய் இயேசு மரிச்சார். இந்த பரதீசன்னா இந்த பவுல் பரதீசில் 3ஆம்
வானம் வரை இந்த பவுலை இந்த பரதீசை பற்றி சொல்லுது. அப்புறம் வெளிப்படுத்து நான் 3ஆம் வானம் பவுல் தான் சொல்லுது. நான் சிலுவையை பற்றி ரொம்பவும் சொல்லியது பவுல். சிலுவையை பற்றி இல்லாத நான் ஒன்றையும் மேன்மை பாராட்டுவதில்லை. நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுளும் சிலுவையை பற்றியுள்ள உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியம் ரசிக்கப்பட்டு நமக்கோ தேவ பலனுமாக இருக்கிற பவுல் நிறைய நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் அடையாளமாய் கொண்டிருக்கிறேன் எல்லாம் பவுல இயேசுவின் சிலுவையை பற்றி தான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கோம். நம்மளும் உலகத்துக்காக இல்லை மற்ற காரியங்களுக்காக இல்லை ஒரு சிலுவையை நம்ம முன்வச்ச நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் அநேக காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆனாலும் நம்ம கிறிஸ்துவின் சிலுவையை மேன்மை பாராட்டி கொண்டு அந்த நமக்கு ரட்சிப்பு சிலுவை கள்ளனுக்கு ஒரே மினிட்டில் ஒரே சந்தர்ப்பம் கிடச்சி அந்த சர்ப்பத்திலே அவன் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பி பரதீசத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் நமக்கு ரட்சிப்பு நிறைவேறணுங்க நம்ம பல பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு. நம்ம முடிவரி அந்த நிலைச்சிருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி நமக்கு இருக்கிற ரட்சிப்பு நிறைவேறும்படி நம்ம முடிவு பரியந்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நிலைச்சிருந்து நம்மளோட விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம அநேகரோட ரட்சிப்புக்கு நம்ம எல்லாம் ஜபிக்க வேண்டியது உண்டு. அநேகர் நம்ம இனபந்துக்கள் சொந்தக்கார் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோம். தேசம் அழிஞ்சு போகிற ஆத்துமாக்கள் இவங்களுடைய எல்லாம் ரட்சிப்புக்காக இந்த கள்ளனுக்கு ஒரு மினிட்டில் தான் இந்த மனம் திரும்பும்படியான சான்ஸ் எடுக்க. நமக்கு இவ்வளோ நாளுகள் நம்ம பூமியில் ஆயுசு வச்சிருக்கிறோம். ஆனாலும் நம்ம அநேகருக்காக ரட்சிப்புக்காக மனம் திரும்புவதற்காக நம்ம ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்வோம். அநேகருக்காக ஜபிச்சு அநேகருக்குள்ள ரட்சிப்புக்கு நடத்துகிற கருவிகளாய் நாம் பார்த்துக்கொள்வோம். இந்த வசனம் மூலம்